ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி பாயாச ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக பருப்பு பாயாசம், சேமியா பாயாசம் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோவில் சவ்வரிசி, கேரட்டு, பால் பாயாசம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு முதல்ல அரை கப்பு சவ்வரிசி, மாவு சவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 கேரட்டை துருகிட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி நெய்யில் வதக்கும்போது பச்சை வாசனை போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி இந்த கேரட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேங்க. அடுத்து சவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதே கடாயில் சேர்த்துட்டு கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பாயாசத்துக்கு வெல்லம் கரைச்சிக்கலாம். எந்த கப்பில் சவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சவ்வரிசி ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஊற வச்சதுனால சவ்வரிசி வேகமாகவே ஊறிடும். அடுத்து நெய்யில் வதக்குன கேரட்டை இது கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா 2யும் வெந்ததுக்கப்புறம் இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாலிலையும் சவ்வரிசியை வேக வைக்கலாம். ஒரு சில டைமில் அந்த வெல்லம் சேர்க்கும்போது திரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். சவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சவ்வரிசி வெந்துட்டாவே நல்லா கண்ணாடி பதம் மாதிரியா இருக்கும். அப்போல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா சுக்கு பவுட்ரு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசம் ஓரளவு மீடியமாக ஹீட்டாக இருக்கும்போது நல்லா காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்க பாலை இந்த பாயாசத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் இந்த மாதிரி சேர்த்தோம்னா தெரியாமல் இருக்கும். வேணும்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பாயாசத்துக்கு எக்ஸ்ட்ரா வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காண்டி தாளிப்பு கரண்டியில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி, கிரேப்ஸு சேர்த்துக்கிறேன். இது கூட வேணும்னா தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்து கூட நல்லா பொன்னிறம் ஆனதும் எடுத்து அந்த பாயாசத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. க்ரீமியான டேஸ்டான சவ்வரிசி கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.